முகாம்கள் நடைபெற்று வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற நியாய விலை கடைகளில் புகார் பதிவேடு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் புகார் பெட்டியும் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த புகார் பெட்டியும் அந்த புகார் தகவல் ஏடும் அங்கே இருக்கின்ற விற்பனையாளர்களால் அந்த அந்த அலுவலகத்திற்கு முன்னால வைக்கணும். அதே மாதிரி இப்போ ரேஷன் பொருள் வாங்கக்கூடியவங்க எல்லாம் வயசானவங்க வாங்க வருவாங்க, அந்த அளவுக்கு படிக்காதவங்களும் வாங்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்க அந்த ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அதை கேட்கணும்னா ரொம்ப சிரமம். அதனாலதான் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் அந்த சமூக ஆர்வலர்கள், அதே போல் அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் இவர்களெல்லாம் வைத்து ஒரு கண்காணிப்பு குழு ஏற்படுத்துவதற்கு ஒரு ஜிஓ இருக்கு. அந்த கண்காணிப்பு குழு இருந்திருந்தா இன்னைக்கு அங்க என்னென்ன தவறுகள் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் எத்தனை அந்த புகார் பெட்டியின் மூலம் எத்தனை புகார்கள் வந்திருக்கிறது, அதேபோல் புகார் பதிவேடு புத்தகம் மூலம் எத்தனை புகார்கள் வந்திருக்கு என்பதை தாங்கள் மூலமாக கேட்டு அமைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு முதலில் பதில் சொன்னேன். மாண்புமிகு உறுப்பினர்கள், புகார் பெட்டி இருக்கிறது, ஆனால் அந்த விற்பனையாளர் அதை பொதுமக்களுக்கு தெரிகின்ற வகையில் அதை வைப்பதில்லை என்று சொல்லியிருக்கார். அதை அனைத்து நியாய விலைக் கடையில் இருக்கின்ற விற்பனையாளர்களே சொல்லி, சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலே சொல்லி, பொதுமக்கள் தெரிகின்ற விதத்திலே புகார் பெட்டிகள் அங்கே முறையாக பராமரிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மனு எழுதி கொடுக்க சொல்லி சொல்றேன். பெட்டிஷன் அதனால அத புகார் பெட்டி வைக்கப்படும். அதே மாதிரி இல்லாட்டி அவங்க குடும்பத்தில் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அலுவலர் இருந்தாங்க கூட படிக்க தெரிஞ்சிருந்தா எழுதி அந்த பெட்டி புகார் பெட்டியில் மனு போட்டால் அதுக்கு உரிய நடவடிக்கை ஏன்னா நான் குறிப்பிட்ட அத்தனை அலுவலர்களும் அதை ஆய்வு செய்தார்கள். அவர்கள் மீது அவர்கள் அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இதுவரை நியாய விலைக்கடை தாமதமாக திறத்தல்ல 11,471 புகார்களும், அத்தியாவசிய பொருட்கள் கூடுதல் விலையில் விற்பனை செய்ததாக 2,463 புகார்களும், அத்தியாவசிய பொருட்கள் உரிமை அளவிற்கு வழங்க மறுத்தல் 19,756 புகார்களும், நியாய விலைக் கடையில் சேவை குறைபாடு 4,586 புகார்களும், நியாய விலைக் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் இருப்பின்மை 1,663 புகார்களும், அதே மாதிரி தரக்குறைவு சுமார் 1917, இதர இனங்கள் 40,352, மொத்தம் 97,535 புகார்கள் பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே மாதிரி புகார் பதிவேடு வழியாக பெறப்பட்ட புகார்கள் 875. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று பொதுமக்களுக்கு தெரிகின்ற வகையிலே அந்த புகார் பெட்டிகள் அங்கே வைத்து பராமரிக்கப்படும். அதன் அடிப்படையில் அந்த துறையினுடைய அலுவலருக்கு நாங்கள் அறிவுரை கூறி யார் புகார் தெரிவித்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு ரேஷன் அட்டையில் 5 வகையான குறியீடுகள் வச்சிருக்கீங்க. NPHH, PHH, அதே மாதிரி AAOன்னு 5 வகையான குறியீடுகள் இருக்கு. இப்போ எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ NPHH கார்டு அவங்க உண்மையிலே அந்த கார்டு PHH இருக்கணும்னு சொன்னா அதுக்கு அந்த குறியீடை திருத்துவதற்கு இங்க கமிஷனர் அலுவலகத்தில் தான் அதை லாகின் பண்ணி அதை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதற்கு எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கப்படுமா என்பதை உங்களிடம் வழங்கப்படுமா என்பதை கேட்பதோடு, எத்தனை அதாவது முழு நேர ரேஷன் கடைகள், எத்தனை பகுதி நேர ரேஷன் கடைகள், எத்தனை குடும்ப அட்டைகள் தமிழகத்தில் வழங்கப்பட்டன என்பதை தாங்கள் மூலமாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் NPHS PHS முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்ய வேண்டும், அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கார். அந்த மொத்த தரவுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட குடும்ப அட்டையினுடைய எண்ணிக்கை
தரவுகள் எங்களுடைய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்தில் தான் இருக்கிறது. எனவே அந்த தரவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஒப்படைப்பது சிரமம். எனவே நீங்கள் எந்தெந்த குடும்ப அட்டைகளை வகை மாற்றம், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை பட்டியலிட்டு கொடுத்தால் அதை மாற்றம் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்கள் மாவட்டத்தில் சுமார் நிறைய குடும்ப அட்டைகள் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை 52,78,943 பயனாளிகள், 16,08,675 முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50,934 முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கடைகளை பற்றி சொன்னார். ஏற்கனவே மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னார். முழு நேர கடைகள், பகுதி நேர கடைகள் மாண்பு முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற முன்பு சுமார் 3000க்கும் மேற்பட்ட கடைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே மாதிரி இது குடும்ப அட்டைகளை பற்றி எத்தனை குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு தமிழகத்தில் இதுவரை மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு 7/5/2021 முதல் இதுவரை சுமார் 18,09,677 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இன்று வரை புழக்கத்தில் 2,25,59,224 குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. 51,327 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அதற்கு புதிய அட்டைகள் அச்சடிக்கும் பணி இன்றைக்கு நடந்து வருகிறது. அதோடு 1,67,795 விண்ணப்பங்கள் பரிசீலனை இருக்குது. அந்த விண்ணப்பங்களையும் பரிசீலனை செய்து விரைவிலே குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 37,224 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,330 குடும்ப அட்டைகள் அச்சில் உள்ளன. 2,428 விண்ணப்பங்கள் ஆய்வில் உள்ளன என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பெரிய செந்தில்நாதன்.